இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. ஐபிஎல் நம்ம சினிமா கத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கத்துக் கொடுத்த திரைப்படம் எனக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வரேன். இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பேர். நான் பிறந்ததுல இருந்தே என் காதுல சொல்லி சொல்லி எங்க அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பேர். அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேல ஒரு பெரிய அன்பு. திரு கருணாநிதி அவர்கள். அதனால கூடுதல் பொறுப்பும் உண்டு. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் கருணாநிதி சாருக்கு தெரியாத ஒரு உண்மை இங்கே தான் சொல்லணும். அதனால நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொல்லலை. இந்த கதை அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்றாரு. அது யாருன்னே தெரியல, திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ள வராரு, உங்களை சந்திக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல, என்கிட்ட ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறாரு. என்னடா சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்றாரு. சரி கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனான ஒரு கதையா இருந்தது. சீக்கிரமே படமாயிருமையா, அது நல்ல படமாகக்கூடிய கதை, நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டேன். இல்ல, எனக்கு கதை சொல்ல தெரியும், நான் இயக்குனர்லாம் கிடையாது, இதை வேற யாரோ பண்ண போறாங்க அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு அதே கதையை திரு கருணாநிதி அவர்கள் படமா பண்றாரு. நான் அங்கேதான் திரும்ப சுரேஷை மீட் பண்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை, இந்த கதை எப்படியும் படமாயிரும், நிச்சயமா யாருக்கும் இதை வந்து இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வந்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி, ஆர்வி சார் சொன்ன மாதிரி, சின்ன வயசுல இருந்து ரசிச்ச அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, 17, 18 வயசு, 20 வயசு, 25 வயசு பசங்களை பார்த்தோம். அண்ணன் உங்களை மெட்டிவெளி பார்க்கும்போது எனக்கு 4 வயசுமா. நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சு டையெல்லாம் அடிச்சு என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது கூட்டத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு 3 வயசு இருக்கும்போது உங்களை பயங்கரமா நான் மெட்டிவெளி தானே வீட்டில் பாட்டு ஓடும், இதை வச்சு தானே எனக்கு சோறு ஓட்டுனான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த வலியும் வேதனையும் எனக்கும் ஆர்வி சாருக்கு மட்டும்தான் புரியும். இல்ல, அது அதிகமா மேக்கப் போறது நாங்க 2 பேரும் தான். கடைசி வரைக்கும் சின்ன பையலாவே காட்டிக்கிறது. இப்ப பகீரா சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு. ஆர்வி சார் அப்படி இருக்காரா? என்றும் இளமை. இன்னைக்கும் அவங்க அபிராமி மேடம் அவர் மேல என்ன காதல் வச்சிருந்தாங்கிறது ஒரு மேடையில பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்வி சாருக்கு தான் உண்டு, நமக்கெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மதன். திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள குறுக்கிடுவாங்க. தம்பின்ற வார்த்தையை நம்ம அவ்வளவு சீக்கிரமா எளிதில் யார்ட்டையும் சொல்லிடவும் மாட்டோம். அப்ப நீ தம்பின்னு சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். உண்மையிலே எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த தம்பி மதன் அவர்கள். அத எப்படி சொல்லணும்னா, எல்லாருக்கும் சிரமம் வரும், பண சிரமங்கள், மற்ற சிரமங்கள்லாம் வரும். எனக்கு ஒரு சமயம் ஒரு சின்ன சிரமம். அந்த பஞ்சாயத்து கூட ஆர்கே சொல்லுமணி சார் தான் இருந்து தீர்த்து வச்சாங்க. அந்த பஞ்சாயத்துல அந்த வேதனையை நான் சொல்லியிருந்தேன் ஆர்கே சார் கிட்ட. அதே மாதிரியான ஒரு சூழல்ல நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல. மதனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மதன் ஜஸ்ட் ஆன்கோயிங் தான். டக்குன்னு அண்ணா வீட்டுக்கு வாங்கண்ணே அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போனேன். என்னுடைய சகோதரி, ஒரு பிரமாதமான மதனோட மனைவி, ஒரு பியூட்டிஃபுல் காஃபி கொடுத்தாங்க. குழந்தைங்களுடன் ஜாலியா பேசுறது. திடீர்னு கையில கொண்டாந்து ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு. நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னாரு. இப்படி எல்லாம் மனுஷங்கள்லாம் இப்ப இல்ல. போய் கையில காலில் விழுந்தா கூட பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் இப்ப ஆள் கிடையாது. இப்ப இந்த படம் ஏன் ஓடணும்? இந்த மாதிரி நல்லவனுக்காக படம் ஓடணும். அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த திரைப்படங்கள்ல கேமராமேன் சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான இடர்பாடுகள், திடீர்னு போலீஸ் பர்மிஷன், போக்குவரத்து, நிறைய இடைஞ்சல்கள் வரும். கருணா சார் வந்து எனக்கு மிகச்சிறந்த சகோதரன். அந்த இயக்குனர், அவர் கேட்கற பண்பு இருக்கும். நான் வெளிநாடுகள்ல இருந்துட்டும் போன் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஷூட்டிங் நிக்காம நான் பாத்துக்கிட்டேன். ஆமா, சொல்லி அது எப்படியும் பர்மிஷன் வாங்கி அவங்க எந்த இடத்துல ஷூட்டிங் பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் என்னால முடிஞ்ச உதவியை பண்ணேன். அதுக்கு காரணமும் மதன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களுடைய, கருணா மாதிரி நல்ல மனிதர்களுடைய அன்பு. இன்னைக்கு மியூசிக் டைரக்டரோட விழா இது. அதனால தம்பி எனக்கு தெரிஞ்ச அடுத்த படத்துல அவனை போஸ்டரா வச்சு ஹீரோவை தான் படம் பார்ப்போம் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்காப்புல. உறவினர் வேற. வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த பாடல்களை பண்ணியிருந்தீங்க. கார்த்திக் அன்னைக்கு போன்ல பேசின ஒரு பாட்டுக்கு, மோகன், அந்த மாதிரி
அப்புறம் கிஷோர் சார், நான் அபிராமி மேடம் கூட நடிக்கல, அதனால என்னுடைய காதல சொல்ல முடியாத சூழல். கிஷோர் சார் வந்து ஒரு சக நடிகர், எல்லாவற்றையும் மீறி இவ்வளவு யதார்த்தமா உடம்புல ஒரு துளி திமிர் இல்லாம உலகளாவிய ஒரு நடிகரா ஒருத்தர் இருக்க முடியுமானா எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சமாவது திமிர் வந்துடணும். அது திமிர் இருந்தா தான் மனுஷன். திமிர் இல்லைன்னா கடவுள் அவன். திமிர் இல்லைன்னா அவன் கடவுள். ஏன்னா ஒரு துளியாச்சும் திமிர் வந்துடும். அவன் உடைகள்ல திமிர் வரும், நடைகள்ல திமிர் வரும், பேச்சுல திமிர் வரும். நான் அப்படி ஒரு திமிரே இல்லாத ஒரு நடிகனை பார்த்தேன்னா நான் நடித்த இந்த சக காலங்கள்ல அது ஒன்லி கிஷோர் சார் தான். வாழ்த்துக்கள் கிஷோர் சார், லாங் வே டு கோ. நீங்க இந்திய சினிமாக்கள்ல மிகப்பெரிய உயரத்துல இருக்கீங்க. இன்னும் உலக சினிமாக்கள் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி மற்றும் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லாத்தையும் மீறி இதை நடத்திக்கிட்டு இருக்கிற கலைமாமணி என்னுடைய அருமை சகோதரர் நிகில் அவர்கள், கலைமாமணி தானே, கலைமாமணி நிகில் அவர்கள். இது போடும்போது கலைமாமணி நிகில் போடலன்னா நான் கோச்சுப்பேன். ஆமா, அது அவ்வளவு தூரம் வேல்யூபிளா பண்ணியிருக்காப்புல, இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இறுதியா டிடிஎஃப் வாசன். இப்ப நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதுல டிடிஎஃப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒண்ணு. கண்ண காசுக்க. அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சு வர்றது அது வேற விஷயம். பட் இதையெல்லாம் மீறி படம் பண்ணும் பொழுது எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்ப யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க, ஒரு டிடிஎஃப் உடைய அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள உண்டு. அதுக்கு பதில ஏர்போர்ட்ல ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்பன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐல கேட்கணும். ஏன்டா கேட்கிறேன்னு. ஐயோ, அந்த ஐபிஎல் இல்ல, வாசனுடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான். ஸோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறது ஒரு ஏர்போர்ட்ல கேட்கறான்னா, அந்த யூடியூபர்ஸ் ஒரு சினிமாவில் வர்றது எந்த வகையில தவறாக இருக்கிறது? இப்போ நமக்கு ஒன்னே ஒன்று தேவை. இங்க தியேட்டர்ல படம் வந்திருக்கு, இதுல வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவெல்லாம் இழுக்கிறானோ அவெல்லாம் ஹீரோ தான். ஸோ அந்த வகையில டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்லா 2 வீலர் ஓட்டுங்க, எல்லாம் ஓட்டுங்க, சட்டப்படி ஓட்டுங்க. அரசுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம, போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம, மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம நீங்க நல்லா வண்டி ஓட்டுங்க. என்ன கேட்டா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. யூ ஹேவ் அ வெரி குட் டேலண்ட். நடிக்கும் போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷா வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகனா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் இசை வெளியீட்டு விழா பறித்து வந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற பாக்கிரா சார் உள்ளிட்ட எனது சக தோழர்களுக்கும், இந்த திரைப்படத்தில் உள்ள பணியாற்றிய கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னோட நண்பர். அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு நண்பர் வந்தார். ரொம்ப நாளாக வந்து நம்ம டைரக்ஷன் இல்லை, எங்களுடைய கூடவே இருந்து இந்த படமே வந்து ஒரு 1 வருஷமா அவர் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வருவார். ப்ரொடியூசர் என்னென்னலாம் பேசணுமோ அதையே அவர் பேசுவார். என்ன இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு ஒன்று நம்ம கிளியர் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது வந்து உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது. தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து ஆடியோ ரிலீஸ்ல நண்பர்களாக இருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. பல திரைப்படங்களுக்கு வந்து டைரக்டர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் எனக்கு ஆடியோ ரிலீஸ் கூப்பிடவே இல்லை சார் அப்படின்னு பண்ணுவாங்க. எங்களுக்கு டைரக்டர் சொன்னீங்களா. ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், சார் எங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கு டைரக்டரே வரல சார், இப்போ ஷூட்டிங் முடிச்சு போயிட்டார் சார் அப்படின்னு. ஆனால் இந்த மேடையில் 2 பேரும் நண்பர்களாக இருந்து, அதுவும் வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் வந்து சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கும்போதே வந்து என்ன கிஃப்டாக இருந்தாலும் அப்போ சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக வந்து இதை நானே தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறேன்னு வந்து பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொன்னார். ஸோ நரேன் சொன்னார் இல்லையா, கான்ஃபிடென்ட் வந்து நம்ம டைரக்டர் கொஞ்சம் அதிகம், அதை விட அதிகமான கான்ஃபிடென்ட் வந்து தயாரிப்பாளர் இருக்கு. அந்த வகையில் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து இப்போ பத்திரிகையாளங்க நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க, அவங்க ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த யூனிட்ல இருக்கிற யாருமே அதுக்கு வரமாட்டாங்க. ஹீரோ வரமாட்டாங்க, ஹீரோயின் வரமாட்டாங்க, டெக்னீஷியன் வரமாட்டாங்க. ஆனா இதுல வந்து வித்தியாசமா அஸ்வின் வந்து மேலே இருந்து எல்லாரையும் பாட வச்சு, இது நாங்க பேசுறதை விட நீங்க பண்ண ப்ரொமோஷன் தான் வந்து எல்லாரையும் போய் சேரும். அந்த வகையில வந்து அஸ்வினுக்கும் சின்மயமாவுக்கும் ரம்யாவுக்கும் எல்லாருக்குமே வந்து பாடணும், சம்பளம் வாங்கணும், போயிட்டோன்னு இல்லாம இந்த இது பிரபலியம் ஆகும்போது, மக்களை போய் சென்றடையும் போது நிச்சயமா
நாங்க வந்து எங்களோடது வந்து ஒரு 50%, உங்களோடது 90%. நீங்க தான் வந்து செலிபிரிட்டியா இருக்கீங்க, உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, இந்த படத்தையும் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கும் போது நிச்சயமா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். அதனால இதுல வந்து அபிராமிலாம் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அந்தந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் வராத காலகட்டத்துல எல்லாருமே கலந்துட்டது வந்து ஒரு குடும்பமா இருக்கு. பக்கத்துல வந்து அண்ணன் கேட்ட இந்த உதயகுமார் அண்ணன், அம்மா எல்லாம் வந்துருச்சா அவனுக்குன்னு, எல்லாம் வந்துருச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அந்த வகையில யாருக்குமே வந்து எந்த விதமான பேலன்ஸும் இல்லாம வந்து ப்ரொடியூசர் நல்லா வச்சிருக்கான்னு தெரியுது. அப்புறம் வந்து இந்த வாசன் வந்து படம் சாங் பார்த்துட்டே இருக்கும்போது, அண்ணே இது என்னண்ணே, நான் என்ன பண்ணணும், என்ன டெவலப் பண்ணணும், என்ன கத்துக்கணும்னு, ஒண்ணுமே கத்துக்காத, இப்படியே இரு. இப்ப எப்படி எங்களோட நட்பா இருக்கு அப்படியே நீங்க கடைசி வரைக்கும் ஹீரோ ஆன பிறகு வந்து வேற மாதிரி மாறிடாது. அதுதான் சினிமாவில் நாங்க எல்லாருக்கும் சொல்ற விஷயம். இப்போ இயல்பா இருந்தா போதும், மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாருமே கத்துப்பாங்க. நீங்க வளரும் வாய்ப்பு தரும்போது, வாய்ப்பு வரும்போது தயாரிப்பாளரோடும் இயக்குனரோடும் எவ்வளவு நட்பா இருக்கீங்களோ அது போல கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா வேற ஒன்றும் நீங்க தர வேண்டியது இல்லை. எங்களை எங்கேயாவது மேடையில பார்க்கும்போது, அப்பா அம்மாவை பார்க்கும்போது என்ன ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அது போல தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களை நீங்க பார்க்கும்போது அந்த மரியாதையை கொடுத்தீங்கன்னா போதும். உங்க சொத்துல உங்க இதுல எதுவுமே ஷேர் வேண்டாம். ஆனா எங்களுக்கு ஒரு இது இருக்கும், நாங்க இவ்வளவு பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். தயாரிப்பாளர் நீ பாத்தீங்கன்னா உண்மையில காணாம இருப்பாங்க, வறுமையில இருப்பாங்க. அவங்களால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவங்க இன்னைக்கு மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீ எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நன்றி அறிஞரோட ஒரு மேடையில என்னை இன்னார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும் போது அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது நிச்சயமா அந்த வாழ்த்து உங்களை என்னைக்கும் வாழ வைக்கும். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புறது. மற்றபடி இந்த படத்துல கருணாநிதி வந்து இந்த சாங் பார்க்கும்போது முதல்ல நான் ஒரு டைரக்டரா பார்க்கும்போது இதுல நான் வந்து முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறது வந்து ஆர்ட் டைரக்டர் பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவருக்கு பேர் கூட தெரியாது, வெங்கல் ரவி. ஏன்னா அந்த சாங் பார்க்கும்போது நிச்சயமா உங்களோட வந்து அதுல பங்கு வந்து மிக அதிகமா இருக்கு. எவ்வளோ சாங் பார்க்கும்போது இந்த செட்டு வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்க. நீங்க உங்களுடைய தோற்றத்துக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, வேற மாதிரி இருக்கு. நீங்க பார்க்கும்போது சாதாரண மனிதமா இருக்கீங்க, ஆனா உங்க விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த கலர்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி வந்து கேமராமேனுக்கும் வந்து நான் பாராட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஏற்கனவே நிறைய தடவை வந்து எல்லாரும் நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கோடிக்கணக்கான பேர் வந்து அஸ்வினோட சாங் வந்து பாராட்டி அது வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாராட்டி மிகப்பெரிய பாராட்டு நினைக்கிறேன். இதில் கலைஞர்களுக்கு நான் வந்து இந்த மேடையில வந்து சொல்ல விருப்பப்படுறது ஒன்றுதான். அதாவது என்னன்னா, நம்மளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல நம்மளை யாரும் மிஸ் ஆகாம போயிடக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல வந்து நான் வந்து சைக்கிள் கற்றுக்கணும் வச்சுக்கோங்க. சைக்கிளில் வந்து நான் அந்த உங்களுக்கு தெரியும், அரைப்படையில் தான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல அடிப்போம். இப்போ அடிக்கும்போது நாகும் அந்த செயின் வந்து ஒரு பல்லு வந்து ஏறி ராங்கில் போயிடும். ஒரு பல்லு ராங்கில் போன உடனே எல்லா பல்சக்கரமும் அடிக்கும், ரிவர்ஸ்ல அடிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம இறங்கி அந்த ஒரு பல்சக்கரத்தை வந்து சரி பண்ணுமா, செயின் வந்து சுத்தமா சொல்லலாம். அந்த 24 சக்கரத்திலையும் அடிபடாம, பல்லு அடிபடாம வழங்கி உலக ஓடிட்டே இருக்கும். அதுதான் கலைஞர்களுக்கு எந்த இதுலயும் வந்து முரண்பாடோ கான்ஃபிளிக்டோ இல்லாம, ஏதாவது கான்ஃபிளிக்ட் வந்தாலும் யார் மூலமாலும் தவறு வந்தாலும் அதை அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு. ஏன்னா திறமை வாய்ந்த கலைஞர்கள் வந்து சந்தர்ப்பத்தால அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்களோட சொத்து, கலைஞர்கள் வந்து மக்களோட சொத்து. அந்த குரலை கேட்கும்போது, கண்ண மூடி அந்த குரலை கேட்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயற்கை சூழ்நிலை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்காம இருக்கு. இது மாதிரி கலைஞர்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக ஒரு அறிவுரையாவோ இல்லை நண்பர்களுக்கு சொல்ற தோழமை கருத்தாவது எடுத்துக்கலாம். இந்த திரைப்படம் நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். கருணாநிதி, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். அது மாதிரி ஹீரோயினுக்கு வந்து பேரே நல்ல பேர் வச்சிருக்காங்க, குஷிதா. குஷிதா, நீ நிச்சயமா எல்லாருக்கும் குஷி கொடுப்பேங்கிற நம்பிக்கை அவங்க பார்க்கும்போது தெரியுது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.